This video is sponsored by Free Indian Matrimony. உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்க, அதுவும் ₹1 கூட ரெஜிஸ்டர் ஃபீஸ் இல்லாம. Hi friends, welcome to Chennai bazaar. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா கோடம்பாக்கத்தில் இருக்க ஆர்காட் ரோட்டில் Cashify என்ற ஒரு ஷாப்புக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து நிறைய எக்கச்சக்க ஆஃபர் கொடுத்துட்ருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் வாங்குற மொபைல் ஃபோனுக்கு வந்து 6 months வந்து வாரண்டி கொடுத்துட்ருக்காங்க. அதோட பேட்டரிக்கு வந்து 3 months வாரண்டி கொடுத்துருக்காங்க. அதுக்கு மட்டும் இல்லாமல் 1 month வந்து ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டியும் கொடுத்துட்ருக்காங்க. நம்ம இப்போ உள்ளே போய் ஃபுல்லாக A to Z ஃபுல்லாக செக் பண்ணி பார்க்க போகிறோம் என்னென்ன ஆஃபர்ஸ் இவங்க கொடுத்துட்ருக்காங்கன்னு. ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து Cashify ஷோரூமை வந்து வீடியோ எடுத்து போட்டிருக்கோம். தேவைப்பட்டவங்க டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள், நாங்கள் லிங்க் கொடுத்து புதுசாக வந்து சென்னை பஜார் சேனலை விசிட் பண்ணுறவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சார், மொபைலோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் மட்டும் சொல்லுங்கள். ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிட்ட 3500 rupeesலேருந்து மொபைல் ஃபோன் ஸ்டார்டிங்கில் இருக்குது. அதுக்கு உண்டான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வரும். நான் மாடல் போகும்போது காட்டுறேன். ரெட்மியில் வந்து உங்களுக்கு வந்து 4A ஒரு மாடல் இருக்குது. அந்த ரெட்மி 4A அப்படின்றது இப்போ கரண்ட்டில் நம்ம கிட்ட ஸ்டார்ட் ரொம்பவே ஃபியூவரான கஸ்டமர் தான் வந்து பேசிக் ரேஞ்சில் கேட்குறாங்க. ஏன்னா இப்போ உங்களுக்கே தெரியும், நார்மல் பட்டன் ஃபோன்ஸே வந்து 3000 rupeesல ஸ்டார்ட் இருக்குது. ஸோ இருந்தாலுமே டச் ஃபோன் வாங்கி யூஸ் பண்ணணும் பிகினராக இருக்க கஸ்டமர்ஸ்க்கு வந்து அந்த ஃபோன் ரொம்ப யூஸ்ஃபுல் தான். ஆனால் அது பேசிக்காக 2GB RAM 16GB ஸ்டோரேஜ் அந்த மாதிரி ஒரு கேட்டகரி டச் பண்ணி யூஸ் பண்ணுறவங்களுக்கு அது பெனிஃபிட் தான். உங்களுக்கு ஜஸ்ட் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், கூகுள் பே இந்த மாதிரி மினிமம் யூசேஜ் பண்ணுறவங்களுக்கு அது பெட்டர் தான். ஆனால் அது நம்ம கிட்ட ரேராக தான் வரும். ஸோ இருந்தாலும் நெக்ஸ்ட் வந்து நோக்கியா ப்ராடக்ட்ல வந்து நமக்கு 4300 rupeesக்கு ரொம்பவே பெனிஃபிட்டான ஒரு ப்ராடக்ட் இது. இது ஸ்டார்டிங் மாடல் இப்போ கரண்ட்ல இருக்க ஃபோனு. ஸோ இந்த ஃபோன் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ நிறைய கஸ்டமர்ஸ் நம்ம கிட்ட கேட்குறது ஹேண்டியாக எனக்கு ஃபோன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. பட்ஜெட் இருந்தாலுமே வந்து எனக்கு சின்ன ஃபோனாக வேணும், கைக்கு அடக்கமாக வேணும், இப்போலாம் அந்த மாதிரி பார்க்க முடியல, ரொம்ப ரேராக இருக்குன்றாங்க. அந்த மாதிரி கஸ்டமர்ஸ் வந்து பிராண்டட் செக்மெண்ட்ல நோக்கியா பற்றி உங்க எல்லாருக்குமே தெரியும். நிறைய பேர் இடையில மிஸ் பண்ண ஒரு பிராண்டு இப்போ அகைன் கம்பேக் வந்து ஒரு சூப்பரான பவர் பேக்கான ப்ராடக்டாக கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ஸ்டாக் ஆண்ட்ராய்ட்லேயே வந்துடும். உங்களுக்கு 4200 rupeesக்கு ரொம்பவே பெனிஃபிட்டான ஒரு மாடல் இது. இது வந்து உங்களுக்கு 4.5 inches ஸ்க்ரீன் கொடுத்துருப்பாங்க. பேக்கில் வந்து 5 MP கேமரா, ஃப்ரண்ட்ல வந்து 2 MP கேமரா, 2GB RAM, இன்டர்னல் மெமரி வந்து 16GB ஸ்டோரேஜ் கொடுத்துருப்பாங்க. இந்த ரேஞ்சிலேயே ஃபேஸ் அன்லாக் டெக்னாலஜியும் இதில் கொடுத்துருக்காங்க. இன்னொரு பெனிஃபிட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இது ஏஜ்டி பீப்புள்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, பிகினர்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து டச் ஃபோன் யூஸ் பண்ணுவாங்க, சடனாக ஹேங் ஆகிறது டைம் உண்டு. ஏன்னா அது கேட்சிஸு அந்த மாதிரி ஆகும், ஃபோன் ஹேங் ஆகும். அப்போ அந்த டைமில் எப்படி சுவிச் ஆஃப் பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப யோசிப்பாங்க. கடையிலலாம் கொண்டு போய் விடுவாங்க, இது சுவிச் ஆஃப் பண்ணி எப்படி சுவிச் ஆன் பண்ண தெரியாது. ஸோ அந்த மாதிரி கஸ்டமர்ஸ்க்கு ரொம்ப பெனிஃபிட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்து ரிமூவபிள் பேட்டரி. ஸோ இது வந்து அவங்களே வந்து அவங்க செல்ஃப் ரிமூவ் பண்ணிட்டு பேட்டரியை வந்து போட்டுக்கலாம். அதனால ரொம்ப கீபேட் ஃபோன் மாதிரி ஓப்பன் பண்ணி அதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். இந்த ஃபோனை பார்த்தீங்கன்னா அப்படியே ஷோரூமில் பிராண்ட் நியூ வாங்கினா எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது பார்க்க. ஒரு டென்ட் இல்லை, ஸ்க்ராட்ச் இல்லை, அப்படியே பலன்னு அப்படியே நியூவாக இப்போ வாங்கிட்டு வந்த மாதிரி இருக்குது. அப்படியே சூப்பராக இருக்குது பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள். ஃபோன் ப்ரோ அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனல் பாக்ஸ் வந்து இது பேக் சைடில் வந்து நம்ம Cashify பிராண்ட் லோகோ போட்டிருப்பாங்க. இது வந்து நம்மளோட இதுலேயும் வந்து எல்லா பிராண்டோட மொபைல்ஸும் இதுக்குள்ளே இருக்கும். இது நம்மளோட ஓன் பாக்ஸ். சில ஃபோன் வந்து கஸ்டமர் கொடுக்கும்போது பாக்ஸ் மிஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்களே வந்து பாக்ஸ் வச்சிருப்பீங்க, வீடு ஃபிட் பண்ணியிருப்பீங்க, அது மட்டும் பாக்ஸ் மிஸ் ஆகிடும் இல்லையா. அவங்க இந்த மாதிரி கஸ்டமர்ஸ்க்கு சார்ஜரும் இல்லை போது நம்மளுடைய பாக்ஸில் வந்து இன்க்ளூட் சார்ஜர் இன்க்ளூட் பண்ணி அந்த மாடலோட டீடைல்ஸ் எல்லாமே நீங்கள் பேஸ்ட் பண்ணி உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். ரெண்டாவது என்ன அப்படின்னா இதில் வந்து ஃபோன் ப்ரோன்றது மேஜராக நம்மளோட டெல்லி பேஸ்டு குர்கான் அங்கே இருக்க ஹெட் ஆஃபீஸ். இதில் வந்து இந்த பாக்ஸ் போடும்போது 32 குவாலிட்டி செக் பண்ணி தான் இது வந்து நம்ம கிட்ட வந்து இந்த ஷாப்ஸே வரும். இந்த ஷாப்ஸ் வந்து கஸ்டமர் கிட்ட நம்ம டேரெக்டாக பை பண்ணாலும் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வெரிஃபிகேஷனுக்காக நம்ம ஹெட் ஆஃபீஸ் போயிட்டு வெரிஃபை பண்ணி ஃபுல்லாக குவாலிட்டி செக்கிங்லாம் முடிச்சு தான் வரும். 32 குவாலிட்டி செக் முடிச்சு பெஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் மட்டுமே நம்ம கிட்ட வரும். பாக்ஸ்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க 6 months வாரண்டின்னு சொல்லி. ஸோ இதுதான் நம்ம ஃபோன் ப்ரோன்றது வந்து ஒரு மொபைல் கம்பெனியோட பேர் கிடையாது, உங்கள் பிராண்டோட நேம். இதில் வந்து இருக்கிறது வந்து எல்லா பிராண்டுமே மிக்ஸ்டப்பாக தான் இருக்கும். சாம்சங், ஓப்போ, விவோ, ஆப்பிள், ஒன்ப்ளஸ் இந்த மாதிரி ஃபோன்ஸ் தான் இதுக்குள்ளே இருக்கும். ஓகே. ஸோ அதான் நம்ம ஃபோன் 1500 எக்ஸஸ் அப்போலாம் ரொம்ப போக முடியாது. அந்த மாதிரி பட்ஜெட்டில் இன்னும் கொஞ்சம் ரேம் மெமரி அதிகமாக கிடைச்சா அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இது ரெட்மியில் வந்து 6 Pro 3GB RAM 32GB ஸ்டோரேஜ் ஃபோன்ஸ். ஸோ ரெட்மியில் வந்து எப்பவுமே ஸ்னாப்டிராகன் ப்ராசஸரில் கொடுப்பாங்க. இது வந்து உங்களுக்கு இதுவும் சேம். நம்மளோட தாட்டே என்ன அப்படின்னா யூஸ்டு ஃபோன் கஸ்டமர் வாங்கினாலும் அவங்களுக்கு புது ஃபோனோட ஒரு ஃபீல் இருக்கணும். அதனால பை அ நியூ ஃபோன் அட் ஆஃப் ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம போர்ட்லேயே போட்டுருப்பாங்க. நியூ ஃபோன் மீன்ஸ் ரீஃபர்பிஷ்டு ஃபோன். ரீஃபர்பிஷ்டு ஒரு கேட்டகரி இருக்கு. ஸோ இது வந்து அந்த கேட்டகரியில் தான் வரும். இதுலேயும் ஒரு ஈவன் ஒரு சிங்கிள் ஸ்க்ராச்சஸ் எதுவுமே இல்லை, நியூ ஃபோன் ஃபீல் தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ இது வந்து ரெட்மி 6 Pro 3GB RAM 32GB ஸ்டோரேஜ். ஸோ இதில் வந்து
வந்து பார்த்தீங்கன்னா சில கஸ்டமர் என்ன வைப்பாங்கன்னா இதில் ஏதாவது ஸ்பேர் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு ஃபியர் இருக்கும். அது வந்து ஒன்றும் பிரச்சனையே இல்லை, நீங்கள் பயப்பட வேணாம். எப்பவுமே வந்து ஒரு ஸ்பேர் சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னா எதுக்காகனா கஸ்டமருக்கு ஒரு நியூ ஃபீல் கொடுக்கணும் அப்படின்றதுக்கு பேக் டோரு, ஃப்ரேம்ஸு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி புது லுக்கில் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஒன் இயர் இல்லை அதுக்கு மேலே இருக்க ஃபோன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம கேஸ் போட்டாலே டென்ட் ஸ்க்ராச்சஸ் பட தான் செய்யும். அப்படி இருக்கும்போது நம்ம அதே ஃபோனை கஸ்டமருக்கு அப்படியே கொடுக்கும்போது அவங்களுக்கு அந்த ஃபீல் இருக்காது. அப்படின்றதுல ஃப்ரேம்ஸு, பேக் டோர்ஸ்லாம் ஒரிஜினல் சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு ஒரு புது ஃபீல் என்ன குவாலிட்டியில் இருக்குமோ அந்த குவாலிட்டியில் இந்த ஃபோன் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இன்க்ளூடிங் அதுவும் வந்து உங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ் அப்படின்னும் போது நீங்கள் டோன்ட் ஹெசிடேட், நீங்கள் டேரெக்டாக ஷோரூமுக்கு விசிட் பண்ணலாம். உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாகவே என்ன உங்களுக்கு சர்வீஸ் கொடுக்க முடியுமோ நம்ம கொடுக்கும். இது வந்து ரெட்மி நோட் 10 4GB RAM 64GB ஸ்டோரேஜ். இதுவும் வந்து ஒரிஜினல் பாக்ஸு அப்படியே இருக்குது. ரொம்ப லைட் யூஸ்டு ஃபோன்ஸ் தான். பார்க்கறதுக்கு ஒரு நியூ பிராண்ட் நியூ மாதிரி தான் இருக்கும். இது 4GB 64GB. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாமே அதுக்கு நெக்ஸ்ட் வேரியன்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது வந்து விவோ Y75. இது வந்து 5G ஃபோனு. ஓகே. ஸோ இதுவும் லான்ச் ஆகி ரொம்பவே ஃபீவர் டேஸ் தான் ஆகுது. ஸோ இதுவும் ஜஸ்ட் பிராண்ட் நியூ, கலரும் ரொம்ப அட்ராக்டிவாகவும் இருக்கும். இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, கலரு நல்லாயிருக்கும். சூப்பர். இதில் வந்து கஸ்டமர்ஸோட வாங்கின ஒரிஜினல் பில்லு, சார்ஜர், கேஸ், இன்க்ளூட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. கஸ்டமர் நல்ல மனசுன்னு நினைக்கிறேன், மொத்தமாக கொடுத்துருக்காங்க. கலெக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்போவுமே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் நம்மக்கிட்ட. ஒரு கஸ்டமர்ஸ் ஏதாவது பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னோட சின்ன சஜஷன் என்னன்னா, உங்களுக்கு ஒரு மாடல் பிடிச்சிருந்ததுன்னா தயவு செய்து நீங்கள் அப்போவே இல்லை அடுத்த நாளே வந்து வாங்குறது பெட்டர். ஏன் அப்படின்னா கஸ்டமர்ஸ் பார்த்துட்டு போகிறாங்க, பட் அவங்க ஃபீட்பேக் சொல்ல மாட்டாங்க. நாளைக்கு வரணும், அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஒர்க் கமிட்மெண்ட்டு ஒரு 2 days தள்ளி போகிறாங்க, அப்புறமா வராங்க, சப்போஸ் சேல் ஆகிடுது, என்னால் எடுத்து வச்சு ஹோல்ட் பண்ண முடியல அப்படின்னு வந்து கஸ்டமருக்கு டிசப்பாயிண்டட். ஏன்னா அதே ஸ்டாக்கே வேற ஃபோன் கொடுத்தாலும் அவங்களுக்கு அவங்க பார்த்து வச்சு தான் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே கலர், அதே அட்ராக்ஷனோட கண்டிப்பாக முடிஞ்ச அளவு நீங்கள் பார்க்கும்போது ஸ்டாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, செட் ஆகிடுச்சா நிச்சயமாக அந்த டைம்லேயே நீங்கள் கிராப் பண்ணீங்க. ஓகே, சின்ன சஜஷன்ஸ். நாடு ஒன் ப்ளஸ் உங்களுக்கே தெரியும் ரொம்பவே ட்ரெண்டியாக போயிட்டு இருக்க ஒரு ஃபோனு. நாடுன்றது வந்து இப்போ ஸ்டார்டிங் ரேஞ்ச் எல்லாராலையும் ஒரு ஆவரேஜான பட்ஜெட் எல்லாரும் வாங்கக்கூடிய ஒரு ஃபோன் தான். பிராண்டட் செக்மெண்ட் ஒரு டைமில் OnePlus அப்படின்னா 40,000 ரேஞ்சில் ஸ்டார்ட் அப் இருக்குது. இப்போ வந்து இது பெட்டராக இருக்கும் உங்களுக்கு இது இப்போ கிளைமேட் எப்படி சில்லுன்னு இருக்கும் அந்த மாதிரி ஆஃபரும் சில்லுன்னு இருக்கும். பட் நீங்கள் நேரில் வாங்க, அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு பெட்டரான. இது வந்து 8GB RAM 128GB ஸ்டோரேஜ் ப்ளஸ் ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ்லேயே இருக்கிற பிராண்ட்லேயே ஆப்பிளுக்கு நிகராக இருக்க ஒரு ஃபீச்சர்ஸ் கொடுக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா OnePlus தான். ஸோ ஒரிஜினல் சார்ஜரே வரும். ஸோ இந்த சார்ஜர் நீங்கள் போய் செப்பரேட்டாக பை பண்ணிங்கனாலே 2000 rupees கிட்ட வரும். ஸோ நம்ம ஒரிஜினல் சார்ஜரே கொடுக்குறோம். ரீசெண்டாக லான்ச் ஆன 2022 மாடல் விவோ V23 5G இதுவும் நம்ம கிட்ட இருக்கு. கஸ்டமர் சில பேர் லான்ச் ஆகி ஒரு நாளுக்கு அடுத்த நாள் வந்து கேட்குறாங்க, அதெல்லாம் பட் இருந்தாலும் இந்த மாடல் லான்ச் பண்ணி ஜஸ்ட் ஒரு 2 months அப்படிதான். ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும். கலர் சேஞ்சிங் மொபைல் இது லிமிடெட் எடிஷன் தான். ஸோ இந்த மாதிரி மொபைல்ஸும் இங்கே வந்தீங்கன்னா கிடைக்கும் நிச்சயமாக. சில ஃபோன் நியூ ஃபோனே வந்து சிலது வந்து இந்த மாடல் ஸ்டாக் இருக்காது, அவுட் ஆஃப் ஸ்டாக்ல இருக்கும். பட் நம்ம கிட்ட இதில் வந்து ஒரு ஸ்டாக் இருக்கு. நிறைய கஸ்டமரோட டவுட் என்னன்னா ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் மட்டும் தான் கிடைக்குமா அப்படின்னு இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோ வச்சு முடிவு பண்ணியிருப்பீங்க. அப்படி இல்லை, நம்ம கிட்ட எல்லா பிராண்டுமே அவைலபிள் இருக்கும். ஸோ இப்போ நம்ம நிறைய கஸ்டமர்ஸ் எதிர்பார்த்து கேட்டுட்டு இருக்க ஐஃபோன் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஐஃபோனில் வந்து இப்போ ஸ்டார்டிங் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 7 இருக்குது. ஐஃபோன் 7 32GB காஸ்ட் பார்த்தீங்கன்னா 13,500 தான் வரும். இன்க்ளூடிங் 6 months வாரண்டியோடவே வரும். பெட்டராக இருக்கும். 7 இப்போ கரண்ட்டில் ஸ்டாக் இல்லை, பட் சேம் லுக்கிங் லைக் இதே மாதிரி தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 864GB நியர்லி வந்து உங்களுக்கு 19,000 அந்த ரேஞ்சில் வரும். 7க்கும் 8க்கும் பார்க்கும்போது என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு கிளாசி ஃபினிஷில் இருக்கும். ஸோ கம்பேரிங் டு 7 சேம் சைஸ் தான், இதே மாதிரி தான் இருக்கும். இது வந்து ஐஃபோன் 8 கோல்ட் கலரு. இந்த கலர் வந்து நிறைய கஸ்டமரோட எதிர்பார்ப்பில் இருக்கிற கலரு. ஐஃபோன் 8 64GB ரொம்பவே அமேசிங்கான கலரு. லுக்கிங் லைக் நியூ ஃபோன் மாதிரியே இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து ஓல்டு ஃபோன் வந்து இப்போவும் புது கண்டிஷனில் வாங்க முடியுமா அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க. நிச்சயமாக நம்ம கிட்ட வாங்க முடியும். ஐஃபோன் எக்ஸ்ன்னு சொல்லுவோம், 10 வரும். ஸோ இந்த மாடலு 64GB இது 27,500 அந்த ரேஞ்சில் வரும். ஸோ ஐஃபோனில் வந்து டுவல் கேமராவில் ஒரு OLED டிஸ்பிளேயில் கிளாரிட்டி வைஸ் ரொம்பவே பெட்டராக வேணும், எனக்கு ஃபோட்டோ ஷூட்லாம் ரொம்பவே முக்கியம், சவுண்ட் வைஸ் பெட்டராக வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க, தாராளமாக இந்த மாடல் போகலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்பவே பெட்டராக இருக்கும். கிளாரிட்டி வைஸ் ரொம்பவே பெட்டராக இருக்கும். டுவல் லென்ஸோட கொடுத்துருப்பாங்க. லுக்கிங் வைஸ் இதுவும் ரொம்பவே கிராண்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஐஃபோனில் வந்து மினிமம் ரேஞ்ச் ஆவரேஜான பட்ஜெட்டில் அதிகமாக சேல் ஆகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஃபோன் XR. சில கஸ்டமர்ஸ் வந்து ஐஃபோனில் வந்து சிங்கிள் சிம்மாக இருக்குது, எனக்கு வந்து டுவல் சிம் நீடு இருந்தால் நல்லா இருக்கும், எனக்கு வந்து டுவல் சிம் இல்லாமல் கஸ்டமர் 2 ஃபோன் என்னால் கேரி பண்ண முடியல அப்படின்ற கஸ்டமர்ஸ்க்கு இது வந்து ரொம்பவே பெட்டரான மாடல் ஐஃபோன் XR. சிம் வந்து இ சிம், அந்த அனதர் சிம் வந்து நார்மல் சிம்.
பிளாக் கலரு கிளாசி ஃபினிஷில் இருக்கும். லுக்கிங் வைஸ் ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். இதுவும் வந்து லுக்கிங் லைக் நியூ ஃபோன் மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து 64GB அண்ட் இதுலேயே வந்து 128GB 2 வேரியன்ட் இருக்குது. 64GB 27,500 வரும். 128GB நியர்லி 30,000 வரும். ஐஃபோன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ சீரிஸ் ட்ரிபிள் கேமரா வச்சு நிறைய பேர் யூஸ் பண்ணணும்னு சொல்லி எதிர்பார்ப்பீங்க. இப்போ 11 Pro ஐடியா இருக்கும். அவங்களாம் வந்து 11க்கும் கம்பேர் பண்ணும்போது 11 Proக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. 64GB அண்ட் 256GB 2 வேரியன்ட் இருக்குது. ஸோ இது வந்து 64GB வந்து 55,000 வரும். இதுலேயே 256GB இருக்குது 62,000 வரும். ஐஃபோனில் வந்து நியூ ஃபோன் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஸ்டோரேஜ்க்கும் 10,000 டிஃப்ரென்ஸ் இருக்கும். நம்ம டிஸ்கவுண்ட்லாம் போட்டு பண்ணும்போது பெருசாக 5,000 அந்த மாதிரி தான் டிஃப்ரென்ஸ் வரும். தாராளமாக நீங்கள் 256GB போகலாம். இதில் இந்த கலரு அண்ட் கோல்டு கலர் அவைலபிலிட்டி இருக்கும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐஃபோன் 12 Pro 256GB. ஸோ இதுவும் வந்து பார்க்கறதுக்கு வந்து ட்ரிபிள் கேமரா ரொம்பவே கிராண்டாக இருக்கும். சுப்பீரியராக இருக்கும் ஃபோன் பார்க்கறதுக்கு. இதுவும் ஸ்க்ராச்சஸ் டென்ஸ் எதுவும் இருக்காது. ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் வந்து எஸ்சின்றது நம்ம வந்து 5 இயர்ஸை மிஸ் பண்ண கஸ்டமர்ஸ்க்குலாம் ஒரு மிஸ் பண்ணக்கூட அந்த ஃபீல் கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிலேருந்து தான் கொடுத்தாங்க. எஸ்சிலே வந்து மட்டும் இப்போ இருக்கிறது கரண்ட்டோட சேர்த்தா 3 ஜென்ரேஷன் கொடுத்துருங்க. எஸ்சி ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் அது இப்போ அவுட் டேட்டடு, ஸோ ஸ்டாப்டு. அதுக்கடுத்தது எஸ்சி 2020 ஒரு மாடல் இருக்குது. அதுவும் இன்னமும் கரண்ட்டில் இருந்துட்டு தான் இருக்குது. இது வந்து எஸ்சியில் 2022 இப்போ லான்ச் ஆன ஃபோனு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் இது வரைக்கும் இந்த கலர் கொடுக்கல. ரொம்பவே அமேசிங்காக இருக்குது. டைனமிக் பிளாக் அண்டு டார்க் ப்ளூ மிக்ஸ்டாக இருக்குது. ரொம்பவே சூப்பராக இருக்குது. லேட்டஸ்ட்டான மாடல் இது. புது ஃபோனும் சில மாடல் வந்து ஸ்டாக்கு கிடைக்காத சுச்சுவேஷனில் நம்மக்கிட்ட வந்து இருக்குது. இது வந்து ஐஃபோன் XS 64GB லான்ச் பண்ண டைமில் பார்த்தீங்கன்னா நியர்லி வந்து 1 lakh அந்த ரேஞ்சில் லான்ச் ஆனது. ரொம்பவே கிராண்டாக இருக்கும் மொபைல். லுக் வைஸும் சூப்பராக இருக்கும். இதுவும் டுவெல். நம்ம இதுக்கு முன்னாடி X பார்த்தோம். ஸோ இது வந்து XS. ஸோ லுக்கிங் லைக் அதே மாதிரி தான் இருக்கும். கலர் டிஃப்ரென்ஷியேட் இருக்கும். இதில் இதுவும் டுவெல் கேமரா இருக்க ஃபோன் தான். ஃபோன் ரொம்பவே பலன்னு இருக்கும். நல்லா இதோட காஸ்ட் வந்து உங்களுக்கு நியர்லி 32 அந்த ரேஞ்சில் வரும். பட் டிபெண்ட்ஸ் ஆன் கிரேட் தான். பட் இப்போ என் கையில் இருக்க கிரேடுக்கு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நான் அதிகமாக கஸ்டமர் வந்து இருக்கா அப்படின்னு கேட்ட ஒரு மாடல் ஐஃபோன் 11 தான். இது வந்து மேனுஃபேக்சரிங் இப்போ ஸ்டாப்டு. ப்ரீமியமான கலரு. இந்த கலருக்காகவும் நிறைய பேர் கேட்பாங்க. ஐஃபோன் 64GB. ஸோ இது வந்து உங்களுக்கு காஸ்ட் வந்து 33,000 வரும். ஐஃபோன் 12 மினி 36,000 64GB. ரொம்பவே சூப்பரான ஃபோனு. சின்னதாக காம்பேக்டாக அழகாக இருக்கும். வித் எல்லாமே லேட்டஸ்ட் ஃபீச்சர்ஸு. சைஸ் வந்து சின்னது. ஸோ ரொம்ப காம்பேக்டான ஃபோனு, அழகான ஃபோனு, கைக்குள்ளேயே அடக்கமாக இருக்கும். அதனால் ஐஃபோன் 13 சீரிஸ் தான் இப்போ இருக்க லேட்டஸ்ட் மாடலு. ரொம்பவே கிராண்டாக இருக்கும். ட்ரிபிள் கேமரா வித் சினிமேட்டிக் மோடு. இதில் நீங்கள் நார்மல் வ்ளாகிங், மூவிஸு, ஷார்ட் ஃபிலிம் எல்லாமே எடுக்கலாம். அவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்குது ஐஃபோன் 13. இதுவும் வந்து காம்பேக்டாக ரொம்பவே சாலிடான மொபைலு. இது வந்து 5G சப்போர்ட்டோடு இருக்க ஃபோனு. ஐஃபோனில் 13 Pro Max போகலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்த சேம் 13 மாதிரியே தான் இருக்கும். ஆனால் சைஸ் வைஸ் ரொம்பவே பிக்கரு, சுப்பீரியராக இருக்கும். நீங்கள் வீடியோஸ் வாட்ச் பண்ணாலும் சரி, கேமரா எடுத்தாலும் சரி, எல்லா ஃபீச்சர்ஸ்க்குமே வந்து ரொம்பவே சூட்டபிளாக இருக்கும். டிஸ்பிளேவும் ரொம்ப பிக்கராக இருக்கும். ஒரு சூப்பரான ஃபோன். இது வந்து சர்வீஸ்னு ஒரு பார்ட் இருக்குது. அதுதான் ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்டான விஷயம். நீங்கள் கஸ்டமர்ஸ் வச்சுருப்பீங்க, வாரண்டி நம்ம மென்ஷன் பண்ணுறோம் இல்லையா, அது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். சர்வீஸ்க்கு நாங்கள் இங்கேருந்து எங்கள் கஸ்டமர் அனுப்ப மாட்டோம்னு சொன்னோம் இல்லையா, அதுக்கு ரீசன் அதான். நம்மக்கிட்ட சர்வீஸ் இருக்குது. சர்வீஸ்லேயே வந்து நம்மக்கிட்ட பை பண்ணுற ஃபோனுக்கும் சர்வீஸ் இருக்குது. நீங்கள் ஆல்ரெடி ப்ரீவியஸாக யூஸ் பண்ண உங்களுடைய ஃபோன் இருக்கு இல்லையா, அதுவும் வந்து நீங்கள் பே பண்ணி சர்வீஸ் பண்ணிக்கலாம். ஸோ சர்வீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கேயுமே இல்லாத ஒரு ஆஃபர் வந்து சர்வீஸில் நம்ம கொடுக்குறோம். அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம் டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்ற விஷயத்தில் ஆத்தரைஸ்ட் கேரில் கூட வாரண்டின்ற விஷயம் வந்து ரொம்பவே கம்மியாக தான் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படியே கொடுத்தாலும் 2 month 3 month தான் கொடுப்பாங்க ஒரிஜினல் கேக். பட் நம்ம போடுறது எல்லாமே சர்டிஃபைடு குவாலிட்டியான ஒரு ஸ்பேர்ஸ் தான். டிஸ்பிளேக்கு வந்து 6 month வந்து வாரண்டி இருக்குது. ஓகே, ஸோ அது எங்கேயுமே உங்களுக்கு கிடைக்காது. அது இல்லாமல் இன்னொரு ஆஃபர் வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா வந்து அதுக்காக தான் சார் வந்து ஃபஸ்ட்டு டிஸ்பிளே வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டீங்க. வித்தின் 30 daysக்குள்ளே சில பேர் டிஸ்பிளே மாற்றிருப்பாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு விஷயம் அன்ஃபார்ச்சுனேட்லி கீழே கை தவறி விழுது அப்படின்ற விஷயத்தான் டிஸ்பிளே உடையும். ஒரு வாட்டி நடந்த விஷயம் கண்டிப்பாக ரெண்டாவது நம்ம வாழ்க்கையில் நடக்கும். அந்த மாதிரி டிஸ்பிளே ஏதாவது திரும்பவும் நீங்கள் வந்து நம்மக்கிட்ட மாற்றின டிஸ்பிளே வந்து கீழே போட்டு ப்ரோக் பண்ணிட்டீங்க, உடஞ்சிருச்சு அப்படின்னா 30 daysக்குள்ள இந்த மாதிரி விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா 30 நாளைக்கு நம்ம வந்து ப்ரோக்கேஜ் வாரண்டி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல உங்களுக்கு வந்து செகண்ட் டைமாக வந்து நாங்கள் டிஸ்பிளே வந்து மாற்றி கொடுப்போம். நாங்களே தெரியாமல் உடச்சா நாங்கள் பண்ணி தருவோம். ஸோ அது வந்து 1 month இருக்குது. பேலன்ஸ் 5 month வந்து சர்வீஸ் வாரண்டி. சர்வீஸ் வாரண்டி என்ன மீனிங்னா, எப்படி ஒரு புது ஃபோனுக்கு மேனுஃபேக்சரிங் வாரண்டி கொடுப்பாங்க அந்த மாதிரி அந்த நீங்கள் மாற்றுற டிஸ்பிளேல வந்து ஏதாவது மேனுஃபேக்சரிங் இஷ்யூஸ் வந்துருச்சு கீழே போடாமன்னா பேலன்ஸ் 5 monthக்கு வாரண்டி. டோட்டலாக வந்து உங்களுக்கு 6 month வந்து டிஸ்பிளே கவர் ஆகும் வாரண்டி. ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒயர்டு ஹெட்செட்டில் இருந்து
ஸ்மார்ட் வாட்சஸ்லேருந்து ப்ளூடூத் நெக் பேண்ட்லேருந்து எல்லாமே இருக்குது. ஸோ நம்மகிட்ட கேஷிஃபையோட ஓன் பிராண்ட் நெக் பேண்டும் இருக்குது, இதுவும் அதுதான். ஸோ சவுண்ட் நான் வந்து உங்களுக்கு லைவாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நான் உங்கள்கிட்ட யூஸ் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். 6 months வாரண்டி இருக்குது. ப்ளஸ் கேஷிஃபைலேயே உங்களுக்கு பவர் பேங்க்கும் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு பவர் பேங்க்லேயும் அந்த மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன் இருக்காது. கேபிள் வந்து எப்படின்னா ஒரே ஒரு கேபிள் மட்டும் தான் இருக்கும். பி டைப் ஆர் சி டைப் மட்டும் தான் இருக்கும். இதில் வந்து பி டைப், சி டைப், லைட்னிங் கேபிள்ன்ற மாதிரி ஒரு 4 டைப் ஆஃப் கேபிள் அட்டாச்மெண்ட்லேயே வரும். இன்க்ளூடிங் 6 months வாரண்டிலேயே வரும் எல்லாமே. ஸோ அந்த மாதிரி பவர் பேங்க்ஸ் அவைலபிள் இருக்குது. ப்ளஸ் ஏர்டாப்ஸ் இதெல்லாம் வந்து ஆக்சசரிஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்ட யூஸ்டு கிடையாது. ஏன்னா ஆக்சசரிஸ் வந்து நியூ தான், அதுவும் பிராண்டட் தான் வரும். போட் அந்த மாதிரி பிராண்டட்லேயே கொடுப்பாங்க. போட்டோட 1 year வாரண்டிலேயே வந்து ஏர்டாப்ஸ்லாம் ஸ்டார்டிங் வந்து இப்போது போட்டோட வாரண்டி வந்து கொடுப்பாங்க. அது இல்லாமல் ஆஃபர்ஸ் வந்து போட் சைட்லேருந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க, நாமளும் கொடுப்போம். இப்போ கரண்ட் இதோட காஸ்ட்டு மாறலாம், பட் இன்னைக்கு ரேட் வந்து 1000 rupees. ஏர்டாப்ஸ் வந்து ரொம்பவே பெட்டர். நார்மல் காஸ்ட் வந்து 2000 rupees இருக்கும். 50% ஆஃபர் கொடுத்துருக்காங்க. ஏர்டாப்ஸ் வந்து ஜஸ்ட் 1000 rupees மட்டும் தான், வித் 1 year கேரண்டியோட கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். நிறைய கலெக்ஷன் இருக்குது, ஆனால் எல்லாத்தையும் காட்ட முடியல. நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து விசிட் பண்ணுங்கள், எல்லாத்தையும் பாருங்கள். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி வேற ஒரு வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். சரத் ஃப்ரம் சென்னை பஜார்.